இந்த ஆடியோ பிரைவசி பாலிசி இருக்கறனால பேரை சொல்ல விரும்பல. நான் கிட்டத்தட்ட இந்த அம்மாட்ட ஒரு 1 மணி நேரம் பேசினேன். பட் இதை மாத்திரம் கேளுங்க. தங்கம், நீ யார் பெத்த பிள்ளைய நான் எனக்கு ரொம்ப நன்றிப்பா. நான் பெத்த பிள்ளையாட்ட எனக்கு இத்தனை ஹெல்ப் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்ணு. நன்றிம்மா நன்றிம்மா ஓகே, நான் அந்த அம்மா 2-3 தடவை என்ன பிளஸ் பண்ணாங்க. 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள அந்த அம்மாவுடைய கோயம்புத்தூர்ல இருந்து இந்த கால் வருதுங்க. நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்க வேண்டாம். சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு 45க்கு மேல எடுத்துட்டாலே அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கரெக்டாக புரிஞ்சுட்டாங்களா, அடுத்த வருஷம் ப்ரீமியம் கட்டுவா, நம்ம 5 வருஷம் ப்ரீமியம் விட்டுருங்க, நெக்ஸ்ட் இயர் ப்ரீமியம் கட்டுறதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ஒரு சில நேரம் அவங்க பயப்படுவாங்க. அதாவது இந்த கிளைண்ட் பயப்படுவாங்க. இல்லை இல்லைங்க நீங்கள் சமாளிச்சிடலாம்னு நம்ம தைரியம் சொல்ல வேண்டியது இருக்கும். ஒரு சில நேரம் எனக்கே நல்லா தெரிஞ்சிடும், இவங்க அடுத்த வருஷம் ப்ரீமியம் கட்டுறவங்களுக்கே ஸ்ட்ரகிள் அப்படின்னாக்கா சந்தோஷமா நீங்கள் வாங்க இன்வெஸ்டே பண்ண வேண்டாம்னு சொல்கிறது தான் நல்லது. அதுதான் நியாயம், தர்மம். இவங்க இந்த அம்மா வந்து 70 வயசுங்க. அவங்க ஹிஸ் சன், ஹர் ஒன்லி சன் பாஸ்ட் அவே இட் சீம்ஸ். சரிங்களா, ஹார்ட் அட்டாக்ல ரொம்ப சின்ன வயசுல. சில்ட்ரன் பேரன் பேத்தியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா தனியாக தான் இருக்கு. வீடை வித்துட்டுருக்குறாங்க. வீடை வித்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பேங்க்ல போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான். அந்த பேங்க் அஷூரன்ஸ் டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அம்மாவை 2 பாலிசி, ஒன்று போட்டிருந்தாவது பரவாயில்ல, ஒரு பாலிசியில் 2,65,000 அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சுட்டு எனக்கு இந்த அம்மாட்ட எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் 2,50,000 ஒரு பாலிசி போட வச்சுட்டாங்க. இது பென்ஷன் பிளான், 5 இயர் ப்ரீமியம் பேயிங் டேர்ம், அதுக்கப்புறம் 8 இயர்ஸ் ப்ரீமியம் பேயிங் டேர்ம், அப்புறம் 9th இயர்லேருந்து தான் இன்கம் வர மாதிரி ஒரு பாலிசி இருக்குது. அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஆல்ரெடி இந்த அம்மாவுக்கு 72 வயசாச்சு. இட்ஸ் லைக் இந்த அம்மாவுடைய சூழ்நிலை இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எவ்வளோன்னு சொல்ல வரும்ல, ஒரு கணிசமான ஒரு அந்த வீடை வித்தத்தில் ஒரு அமௌண்ட் வச்சிருக்காங்க. அதுல இருந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி வருது. அந்த வீடை வித்துட்டாங்க. இவங்க ஒரு வாடகை வீட்டில் ஒரு 4,000 வாடகையில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களை கொண்டு போய் கன்வின்ஸ் பண்ணி மண்டையை கழுவு வச்சு முதல்ல போன வருஷம் மே மாதம் ஒரு 2,60,000, அப்புறம் ஜூலை மாதம் இன்னொரு 2,50,000 போட வச்சிருக்காங்க. ஒன்று இவங்க பேரில், இன்னொன்று அவங்க பேத்தி பேரில். ரெண்டுமே மொக்க ப்ராடக்ட் தான். சரிங்களா, ஆசைப்பட்டா கூட நான் யாருமே இந்த கிளைண்ட்டுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். நான் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம், கொடுக்கறதுல தப்பு இல்லை. சரி உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல ப்ராடக்ட்டும்பீங்க, அதை வச்சுக்கிங்க. யாருக்கு ஒரு கஸ்டமர் ப்ரொஃபைல் தெரிய வேண்டாமா? நான்லாம் 35 people has bought a term insurance through me, done some kind of investment stuff through me. 1000 பேர் கன்சல்டிங் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அளவுக்கு என்ன பார்ப்பாங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஏன்னா இவங்க நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் அவங்க ஏன்னா லாங் டேர்ம் கமிட்மெண்ட் ஆயிரும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி நம்மகிட்ட வாங்கிட்டாங்கன்னா. ஆனால் இந்த பேங்க் அஷூரன்ஸ் டீம் ஆகட்டும், மற்ற இண்டிவிஜுவல் ஏஜென்ட்ஸ் ஆகட்டும், ஆன்லைன் சேல்ஸ் டீம் ஆகட்டும், நிறைய பேர் என்னோட வீடியோ கன்சியூம் பண்ணுறீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஒரு ப்ரொஃபைலை பாருங்க, எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா? இந்த அம்மா என்ன அப்படி பிளஸ் பண்ணுறாங்கன்னா அது காரணம் யாருமே இல்லை அவங்களுக்கு கேட்கறதுக்கு. எனக்கு 4 பேர் கன்சல்டிங் ஃபீ பே பண்ணுறாங்கன்னா ஒருத்தங்களுக்கு, ஏன்னா இந்த அம்மாட்ட நான் என்னன்னு போய் கேட்கறது. அதனால நான் வந்து ஒரு சர்வீஸை தான் பண்ணேன். ஆனால் சொல்யூஷனே கிடையாது. இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே திருட்டு பசங்க தான். இப்போ ரீசெண்டாக கூட ஐஆர்டி என்ன சொன்னாங்கன்னா, அந்த சரண்டர் வேல்யூ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு மாற்றி வைங்க, கொஞ்சம் சீக்கிரம் நிறைய சரண்டர் வேல்யூக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே கிடையாது இந்த எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும். சரிங்களா, ஒத்துக்காம, ஏன்னா இந்த மாதிரி இந்த அம்மாவை வந்து 2 லட்ச ரூபா கட்டியிருக்காங்களா, இந்த 5 lakh என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 1 time தான் ப்ரீமியம் கட்டியிருக்காங்க. இப்போ சரண்டர் பண்ணால் 0, 2 பாலிசியுமே 0 தான் கிடைக்கும். நான் என்ன சொன்னேன்னா, ஏமா இப்போ ஒரு அமௌண்ட் இருக்கு FD-ல, அது ஆட்டோ டெபிட் ஆகாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா மே மாதம் ஜூலை மாதம் மறுபடியும் அது ஆட்டோ டெபிட் ஆயிடுச்சுன்னா ஒரு மறுபடியும் 5 லட்ச ரூபா கம்மியாயிரும். அப்புறம் உங்களுக்கு அந்த 3 மாதத்துக்கு ஒரு வர அந்த 30,000 ரூபாய் இன்னுமே கம்மியாகி போயிடும். நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க, எப்படி சாப்பிடுவீங்க? இன்னொரு 15 வருஷம் ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அந்த அம்மா. 85-90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டாங்க. யார் சோறு போடுவாங்க? இந்த ஆன்லைன் சேல்ஸ் டீம் வந்து சோறு போடுமா? இந்த ஆன்லைனில் வச்சுருந்தாங்கன்னா, இல்லாட்டி இந்த பேங்க் அஷூரன்ஸ் டீம் வந்து சோறு போடுமா? இந்த அம்மாவுக்கு பையன் இல்லை. ஏன் வந்து இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியவே கிடையாது. தயவு செய்து இண்டஸ்ட்ரியில சேல்ஸ் டார்கெட் இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்ல. எனக்கு சேல்ஸ் டார்கெட் இல்லை. எனக்கு இந்த மாதம் யாருமே பெருசாக கன்சல்டிங் பண்ணல. இன்னைக்கு காலையில் திருநெல்வேலி வந்து ஒருத்தர் கன்சல்டிங் பண்ணாரு. ரேண்டமாக பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஐடி இண்டஸ்ட்ரியில் கன்சல்டிங் பண்ணாலும் டேர்ம் இன்சூரன்ஸ் ஆன்லைனில் தான் தே ஹேவ் ஜஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் வெரி பேத்தட்டிக் அப்சஷன். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது
2 பேருக்கும் இன்கம் ஸ்டேட்டஸ் ஒன்றா தான் இருக்கும். என்ஆர்ஐக்கும் இன்கம் ஸ்டேட்டஸ் ஒன்றா தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் இருக்கிற ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இன்கம் ஸ்டேட்டஸ் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் என்ஆர்ஐ தான் எனக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி மற்ற ட்ரெடிஷ்னல் டொமைனில் ஒர்க் பண்ணுறவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹேவிங் செட் தட் ப்ரொஃபைல் பார்க்கணும் நம்ம. நான் நிறைய பேர் ரெகுலர் பே பண்ணாதீங்க, 15 இயர்ஸில் முடிங்க, 12 இயர்ஸில் முடிங்கன்னு சொல்லுவேன். தட் இஸ் ஆல்சோ டியூ டு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி. வி நெவர் நோ ஹவு தி ஸ்டூபிட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆர் கோயிங் டு சேஞ்ச் தியர் நார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இன் தி லாங் ரன். ரொம்ப வருஷம் கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா நான் ஒரு எக்ஸ்டர்னல் இண்டிவிஜுவலை தான் பார்ப்பேன். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரிக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் வந்து ஒரு தேர்ட் பர்சனாக தான் பார்ப்பேன். இந்த இண்டஸ்ட்ரியில் என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஐ see it as a perspective of a corporate employee. இவனுக்கு எப்படி தான் நாளைக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒன்றும் இல்லை. 72 வயசு இந்த அம்மாவுடைய 5 லட்சத்தை என்னால் திருப்பி வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க அந்த அம்மா. ஏன்னா 1 இயர் ப்ரீமியம் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் ப்ரீமியம் கட்டி அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு இந்த அம்மா அதையும் கேட்குது, 5 வருஷம் நான் ப்ரீமியம் கட்ட. ஏமா 5 வருஷம் நீங்கள் வருஷம் 5 லட்ச ரூபா ப்ரீமியம் கட்டினீங்கன்னா எப்படி இருக்கிற காசுலாம் போயின்னு யார் உங்களுக்கு காசு கொடுப்பா? எதை வச்சு நீங்கள் சோறு சாப்பிடுவீங்க? எதை வச்சு வீட்டு வாடகை கட்டிங்கன்னு கேட்டால் அந்த அம்மா அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. டோன்ட் டூ திஸ். ஐம் பெக்கிங் யூ, டோன்ட் டூ திஸ். உங்களுடைய ஏதோ ஒரு காசு கிடைக்குதுங்கிறதுக்காக இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன், அதாவது இது வந்து நல்லாவே தெரியும், இட்ஸ் ராங் செல்லிங். இது வந்து சீட்டிங் தான். இது லிட்ரலா ஒருத்தங்களுக்கு வந்து ஆதரவு யாருமே இல்லைன்னு திருப்பி இந்த அம்மா சொல்லுது. இந்த மாதிரி அனாதை. இந்த அம்மா வந்து எங்கிட்ட வந்து 1 மணி நேரம் பேசினாங்க. நான் அவங்ககிட்ட மறுபடியும் என் நம்பர் கொடுத்து, நீங்கள் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட பேசுறது தெரியக்கூடாது, ஆனால் எனக்கு கால் பண்ணி ஏதாவதுனா கேளுங்க. ஆனால் அந்த 5 லட்சம் லாக் ஆனது தான். இனிமேலாவது ஆட்டோ டெபிட் பண்ணாமல் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் எடுத்து கொடுத்துட்டு பேச சொல்லியிருக்கிறேன். அந்த மோகர கட்டிங்க எல்லாம் 1800 நம்பர் வச்சிருக்கறனால இந்த அம்மாவுக்கு ஃபோன் போல. அப்புறம் டாக் டைம் போட்டுட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான். ஐ திங்க் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங் ஐ லவ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன். பட் இந்த மாதிரி ஃபால்ஸ் செல்லிங் வந்து இட்ஸ் லைக் மேக்கிங் மீ ஃபீல் லைக் நம்ம இந்த வேலை பண்ணணுமா? அதனால தான் நான் திருப்பி நிறைய வீடியோவில் சொல்கிறேன். நான் இந்த வேலையை நான் பண்ணணுமா? ஏன்னா இந்த அம்மாவுக்கு நான் வந்து விரும்பி காசு வாங்காம நம்ம சர்வீஸ் பண்ணலாம். இது வந்து புண்ணியம் எனக்கு. சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ண வேண்டியது, மலேசியாவிலேருந்து கால் பண்ண வேண்டியது, இங்கேருந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண வேண்டியது. இதுலையாவது ஒன்றில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஓகேவா பரவாயில்லையான்னு மாத்திரம் சொல்லுங்க. நான் கன்சல்டிங்லாம் பண்ண சொன்னேன். எவ்வளோ எரிச்சல் வரும் எனக்கு. ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு வந்துட்டு நான் கன்சல்டிங் ஃபீஸ்லாம் கொடுக்க மாட்டேன் டாக்டர், எனக்கு பரவாயில்லையான்னு சொல்லியிருங்க, நான் வெளியே ஓடிடுறேன்னு சொன்னேன். எப்படி இருக்கும்? 1 மணி நேரம் பேசினேன். இந்த அம்மாவுக்கு சொல்யூஷன் நான் கொடுத்துருக்கேன். நான் இப்போதைக்கு என்ன சேஃப்டி பண்ண முடியுமோ அடுத்த ப்ரீமியம் ஆட்டோ டெபிட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நான் ஐ எம் கெட்டிங் வெரி வெரி எமோஷ்னல். ஏன்னா நிறைய பேர் பேங்க் அஷூரன்ஸ் டீமில் ஜாயின் பண்ண போகும்போது ஐ ஆல்சோ டு ரெக்ரூட்டிங். இந்த இது அந்த பசங்களை எனக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ யாரையுமே நம்ம பேங்க்கை தப்பாக சொல்ல முடியாது, பேங்க் அஷூரன்ஸ் டீமை தப்பாக சொல்ல முடியாது, ஆன்லைன் சேல்ஸ் டீமை தப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா நானும் இந்த மிட்டாய் தான் வித்துட்டு இருக்கிறேன். அதுக்கு ப்ரொஃபைல் பார்க்க வேண்டாமா? யார்கிட்ட என்னத்தை விற்கிறதுன்னு தெரிய வேண்டாமா? ஏன்னா ஒரு வயசான பாட்டிக்கிட்டே நீங்கள் 5 லட்சம் ப்ரீமியம் வாங்குவீங்க? விவஸ்தை வேண்டாம். அப்படியே இருந்தாலும் அந்த பாட்டிக்கு என்ன பேக்கப் இருக்கு? யார் ஆதரவாக இருக்கிறாங்க? பையன் இல்லை, என்ன வேற இவனுக்கு விற்க தெரியலன்னு அர்த்தம். மரமண்டைகளுக்கு யார்கிட்ட காசு இருக்கோ அவங்ககிட்ட போய் யாருக்கு உண்மையாவே பெனிஃபிட் கிடைக்குமோ அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டை செல் பண்ணுங்க. ஒரு மொக்க ப்ராடக்ட்டை ஒரு வயசான பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு இந்த அம்மா பென்ஷன் பிளான் 70 வயசுல பென்ஷன் பிளான்ல போட்டு என்னைக்கு பென்ஷன் வாங்குறது? இந்த அம்மா விவஸ்தை வேண்டாம். எப்படி விற்கிறதுன்னு ஒன்று மரமண்டைகளுக்கு. I honestly feel like no, I should not be in this industry for long if this is how the industry. ஏன்னா இது வந்து எனக்கு நான் வந்து 25 கம்பெனி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றி வீடியோ போடுறேன். இந்த அம்மா வந்து நான் முதல்ல கால் பண்ணா கட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ரேண்டம் கால் வரும். அப்புறம் சொல்ல தான் எனக்கு ரொம்பவே பரிதாபமாக போயிடுச்சு. பையன் இல்லைங்கிறாங்க, ஆதரவு இல்லைங்கிறாங்க. அப்புறம் இப்போ அடுத்த ப்ரீமியமும் எடுக்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் கைட் பண்ணேன் நான். பட் திஸ் இஸ் அவேர்னஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் குட் திங்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, பட் லாட்ஸ் ஆஃப் பேட் திங்ஸ். ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போய் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறீங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனையில் கிளைம் கிடைக்கலன்னா ஒரு இமெயில் அனுப்புவாங்க, அவ்வளோதான். இமெயில் பார்த்துட்டு உங்கள் நாமினி வந்துட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஆல் தீஸ் பீப்பிள் அதர் டே someone from Cognizant Coimbatore call me, other day someone from Infosys or Accenture call me. Eventually they will go and buy online. என்ன ஆக போகுது? ஒரு ஹியூமன் சப்போர்ட் இருக்க போறதில்ல. கார்பரேட் என்டிட்டி மாதிரி ஒரு இமெயில் அனுப்பிட்டு போவாங்க. கிடைக்க வேண்டிய கிளைம் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காத கிளைம் யாருமே ஃபைட் பண்ண போறது கிடையாது. அதான் நடக்க போகுது. பட் இதுல இருந்து 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மெசேஜ் இதெல்லாம். 1, டேர்ம் இன்சூரன்ஸ் 85 வயசு வரைக்கும் வாங்கணுமா? கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கு. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா? வாங்குங்க. ஏன்னா இந்த அம்மா சொல்லுது பாருங்க, 49 வயசுல பையன் இல்லைன்னா அந்த பையன் 1 கோடி ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டதுன்னா ஒரு 50% அம்மாவுக்கு நாமினியா போட்டிருந்தான்னா இந்த அம்மா இன்னும் கொஞ்சம் அந்த வீடை வித்தா அந்த எப்படியே போட்டிருக்கோம், அந்த காசு கிடைச்சிருக்குமா இல்லையா? யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாவே லாங் டேர்ம்ல இருக்கும் போது
அதாவது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கும்போது லாங் டேர்ம் எடுக்கிறது கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கு. ரெண்டாவது, ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கன்சல்டிங் பண்றது, இல்லாட்டி பண்ண ஃப்ரீ லுக் பீரியட்ல பண்ணுங்க, இல்லாட்டி பண்ண அப்புறமாவது பண்ணுங்க. எதுவுமே பண்ண மாட்டேன், இவன் கன்சல்டிங் ஃபீ சார்ஜ் பண்றான், நான் ஓசியா நான் போடணும். அதுவும் கோயம்புத்தூர் மலுக்கு ஓசின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இதே கோயம்புத்தூர்ல தான் இப்படி 1008 பேர் ஏமாத்தின கால் வருதுன்னா எத்தனை பேர்ட்டு நான் ஃப்ரீயா சர்வீஸ் பண்ண முடியும் சொல்லுங்க. வில் யூ கிவ் பேக் மை 5 minutes? நல்லா 5 நிமிஷம் பேசினா கூட நான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நான் தான் இப்படி ஓவரா பண்றோம்னு நினைச்சேன். இன்னைக்கு வெளியில ஒரு ஆட்டோக்காரர் ஒரு அம்மாவை ட்ராக் பண்ணுச்சு வேற ஏதோ வீட்டுக்கு. அந்த அம்மா அட்ரஸ் தேடிட்டு இருக்கா. அந்த ஆட்டோக்காரனை வெளியில வந்து சொல்றாரு, என்னுடைய 5 நிமிஷம் வேஸ்ட் ஆகுதுங்கிறாரு. அதே மாதிரி தான் நீங்க ஃப்ரீலான்சரா இருந்து பாருங்க, 5 நிமிஷம் பெரிய விஷயங்க. என்ன மாதிரி ஃப்ரீலான்சருக்கலாம் புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களுடைய சும்மா ரேண்டமா கால் பண்ணாதீங்க. பட் இந்த மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு ஐ டோன்ட் நோ வாட் டு சே, அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில நானும் இருக்கிறது எனக்கு வந்து கேவலமா தான் இருக்கு. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல.